ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 4 விதமான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ஹீமோகுளோபின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க இந்த ஜூஸ் குடிச்சா ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோ குடுக்கும். அதுக்கும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஏபிசி ஜூஸ்ன்னு சொன்னாவே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த காம்பினேஷன், இல்ல ஆப்பிள், கேரட், கோகோனட் காம்பினேஷன். பீட்ரூட்டை சீவி எடுத்துக்கலாம். காம்பகுதியை வெட்டிடுங்க. துருவி எடுத்துக்கங்க, இல்ல நறுக்கி எடுத்துக்கங்க. கேரட் எடுத்துக்கங்க. கேரட்டையும் நல்லா தோல் சீவிட்டு அலசி எடுத்துக்கங்க. எல்லா காயுமே செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கங்க. சின்ன சின்னதா நறுக்கிக்குங்க. நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. நெல்லிக்காயையும் நறுக்கி எடுத்துக்கங்க. விதையை நீக்கிருங்க. மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. பீட்ரூட் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்சு கேரட் சேர்த்துக்குங்க. நெல்லிக்காய் சேர்த்துக்குங்க. அரைச்சி எடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே குடிங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை காலை நேரத்தில் குடிங்க, வெறும் வயிற்றுல. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். இதை அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஹெல்தியானது. இனிப்புக்கு வந்து நீங்க தேன் கலந்துக்குங்க. தேனு இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஈஸியான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. அடுத்த ஏபிசி ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கோகோனட், பீட்ரூட் சேர்த்து செய்கிறது. ஆப்பிள் தோல் சீவி எடுத்துக்குங்க. ஆப்பிள் தோல் சீவி எடுத்தாச்சு. சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. விதையை நீக்கிருங்க. கருப்பான உள்ள பகுதியை நீக்கிருங்க. நல்ல பொடியை நறுக்கி எடுத்துக்குங்க. மிக்சர் ஜார் எடுங்க. பீட்ரூட் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க. 1/2 கப் தேங்காய். ஆப்பிள் சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது கலரே ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு குடிக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பீட்ரூட்டை வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. பீட்ரூட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பீட்ரூட்டை கம்மியாக சேர்த்துட்டு தேங்காயை வந்து அதிகமாக சேர்க்கையில் வந்து அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் குடிக்கையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இதை அப்படியே சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும்.
ஆப்பிள், பீட்ரூட், கோகோனட் ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. தேன் சேர்த்துக்குங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே குடிங்க. காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிங்க. ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஏபிசி ஜூஸ் என்னென்னா புதினா, ஆப்பிள், பீட்ரூட், கோகோனட் வச்சு செய்கிறது. புதினா வந்து ஃப்ரெஷ்ஷானதை எடுத்துக்கோங்க. இலை மட்டும் எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் சேர்த்துக்குங்க. மஞ்சள், உப்பு சேர்த்துக்குங்க. எப்போவுமே வந்து ஒரு வெஜிடபிளை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட போகிறீங்கன்னா மஞ்சள், உப்பு சேர்த்து நீங்கள் கழுவி எடுத்துக்குங்க. அதான் ரொம்ப சேஃபானது. நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து அலசி எடுத்துக்குங்க. 2 தடவை சுத்தமான தண்ணியை வச்சு கழுவி எடுத்துக்குங்க. இதை அப்படியே நீங்கள் பச்சையாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸோ இல்லை பூச்சியோ எது இருக்கிற பயம் இருக்காது. சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. புதினா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. மிக்சர் ஜார் எடுங்க. பீட்ரூட் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குங்க, புதினா சேர்த்துக்குங்க, தேங்காய் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ஆப்பிள் சேர்த்துக்குங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே நல்லா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்குங்க. இதை அப்படியே குடிக்க முடியாது, அதனால நல்லா வடிகட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் 4 வகையான ஏபிசி ஜூஸ் பார்த்தீங்க. இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃபேவரட் ரெசிபியும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஏபிசி ஜூஸ் என்னென்னா அது நெல்லிக்காய், பீட்ரூட், மின்ட், இஞ்சி, அப்புறம் வந்து கோகோனட். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிக்சர் ஜாரை எடுத்துக்குங்க. பீட்ரூட் சேர்த்துக்குங்க, இஞ்சி துண்டு சேர்த்துக்குங்க, புதினா இலை சேர்த்துக்குங்க, தேங்காய் சேர்த்துக்குங்க, நறுக்கி வச்ச நெல்லிக்காய் சேர்த்துக்குங்க. அப்படியே மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுங்க. சூப்பரான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கிற எல்லா ஏபிசி ஜூஸோட இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சர்வ் பண்ணுங்க. சூப்பரான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் வந்து வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன், தமிழ் இங்கிலீஷையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.